ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு போலி எப்படி செய்து பார்க்கலாம். இது வந்து நான் பருப்பு ஏற்கனவே வேக வச்சு ஏர்லாம் ரிலீஸ் ஆகட்டும் தண்ணிலாம் வெடிகட்டி வச்சுட்டேன். இது வந்து கடலைப்பருப்பு இங்கே பாருங்கள், கையில் மசிது இந்த மேஷர் வச்சு நல்லா நம்ம மசிச்சிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது பிடிச்சா புளி போகுது அந்தளவுக்கு நான் நல்லா மசிச்சிட்டேன். இப்போ இதை கூட தேவையான வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி விடும். இந்த வெல்லம் வந்து நாங்கள் பாகு மாதிரி எடுத்து ஊற்றலாம். ஏன்னா பாகு மாதிரி எடுத்து ஊற்றினா உள்ள பூரில் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்படியே இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, அந்த ஹீட்டிலே வெல்லம் கரைச்சிடும். நான் தேவையான வெல்லம் போட்டு கரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லம் போட்டு பிசைஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த பூர்னுடைய பக்கம் வந்துச்சு. தண்ணி ஆயிடுச்சா, தண்ணி பாகு கரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். நம்மளுக்கு வந்து உள்ளே வைக்க சொல்லும், அது தண்ணி இது பக்கம் ஒரு ஓடும், அந்த பூரி மாவு ஒரு பக்கம் போகும். அதனால் இதுதான் கரெக்டு. இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டியாக தட்டில் பிடிச்சி வச்சுக்கிறேன் தேவையான அளவு. வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம நார்மலாக பூரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து வெறும் மைதா மாவு, கோதுமை இல்லை. பிசைஞ்சு வச்சுட்டு அது மேலே கையில் ஆயில் அப்ளை பண்ணி சும்மா இப்படி தடவி வச்சேன். ஏன்னா வந்து இது அப்போ தான் அப்படியே சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே மேலே காஞ்சா மாதிரி ஆகிடும். இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நான் கையில் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கின்னு இதை எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து ஏற்கனவே இதை வாயில் ரவுண்டாக கட் பண்ணி இல்லை எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஆமாம், பூரி மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து திக்னஸ் இருக்கணும், அதனால் அதிகமாக இல்லை. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கின்னு நார்மல் மாவு தான், நார்மல் பிசைஞ்சு வச்ச மாவு கையில் ஆயில் அப்ளை பண்ணி இப்படி இப்படி தட்டுனா வந்துருக்கு. நம்ம ஒட்டி வச்சுருக்க மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே இந்த மாதிரி அழுத்திட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே தட்டினா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதிலே ஆயில் இருக்குது, அதிலே வெந்துடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துச்சு, இப்போ நாங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ஈஸி, சிம்பிள்.